சூப்பர். உங்க பேரு கிரண். நீ எந்த அளவுக்கு எஸ்டிஆர் சார் தானே உயிர் எந்த படம் எஸ்டிஆர் சார் படம் பிடிக்கும்?
செலவில் தயாரான படம் மட்டுமல்ல, இது எஸ்டிஆரின் திரைப்பயணத்தில் ஒரு மைக்கேல் பிளாக்பஸ்டராக இருக்கப் போவதை உறுதி கொண்டாட தயாராகிறது. Thank you. So Studio Green வழங்கும் 10 தல திரைப்படத்துடைய இசை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின 10 தல படத்துடைய டீசரை நம்ம பார்த்தோம். துறையிலும் சாதனை புரிந்து மேலும் பல வெற்றிகளை நோக்கி பயணிக்கும் மகா கலைஞர் சிம்புவை வைத்து 10 தல திரைப்படத்தை தயாரித்ததில் பெருமை கொள்கிறது ஸ்டுடியோ கிரீன். அடிமூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம், கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க, நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க. பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. ஓ செஞோரிட்டா, பேசும் மெழுகு பொம்மையே. ஓ செஞோரிட்டா, பேசும் மெழுகு பொம்மையே. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம், கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க, நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க. பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. ஓ செஞோரிட்டா, பேசும் மெழுகு பொம்மையே. ஓ பல 100 தலைகள் ராப்பகலால் படைச்சிருக்கு. 80% நைட் எஃபெக்ஷன் பண்ணியிருக்கு. விஷுவலுக்காக கிட்டத்தட்ட 100 லொகேஷன்ல படமாக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான படப்பிடிப்புகள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா என 3 மாநிலங்கள்ல நடந்திருக்கு. டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம், கேமரா டீம்னு 50 டீம் பக்கம் சேர்ந்து இந்த 10 தலையை தந்திருக்காங்க. மெயின் ஆர்டிஸ்ட் மட்டும் 40 பேர் 10 தலையில இருக்காங்க. மினிமம் 500 பேரோட தான் ஷூட்டிங் நடக்கும். பெல்லாரியில ஷூட் பிளான் பண்ணும்போது காஸ்டியூம்ஸ் இருந்த ஒரு பெட்ஃபோர்ட் வண்டி லாங்குவேஜ் பிரச்சனையில் லொக்கேஷன் தெரியாம வேற எங்கேயோ போய் காலையில் வர வேண்டிய வண்டி
ப்ரொடக்ஷன் மேனேஜர் அந்த வண்டியை எப்படியோ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தது தனி கதை. 10 நாள் ட்ரெயின் சீக்வன்ஸ் எடுத்தோம். ஒரே ட்ராக்ல தான் ஷூட்டிங் வந்து ட்ரெயினும் டிராவல் பண்ணும், பேசஞ்சர் அண்ட் கூட்ஸ் ட்ரெயினும் டிராவல் ஆகும். ஏதாவது ஒரு ட்ரெயின் வருதுன்னா ½ அன் அவருக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. ஷூட்டிங் ட்ரெயினை எடுத்துட்டு போய் அரக்குவேலி ஸ்டேஷன்ல நிறுத்திடுவாங்க. பேசஞ்சர் ட்ரெயின் கிராஸ் பண்ற அந்த 1 மணி நேரமும் ட்ரெயினுக்குள்ள தான் இருக்கணும். ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ப்ரொடக்ஷன் பாய்ஸை கூட்டி வந்து ட்ரெயின்ல இருக்கிறவங்களுக்கு காஃபி கொடுக்க வைப்பாங்க. அதை பார்த்து பக்கத்துல நிக்கிற ட்ரெயின் பேசஞ்சர்ஸ் எல்லாம் டீ காஃபி கேட்ட சம்பவமும் நடந்துச்சு. பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினிங்கிறது சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த டீமுக்கும் தான் பொருந்தும். விடியக்கால 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு மறுநாள் 7 மணிக்கு ஷூட்டிங்குக்கு வர அதிசயமான ஒர்க்கர்ஸை சினிமா தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது. எஸ்டிஆர் ஆகட்டும், கௌதம் கார்த்திக் ஆகட்டும், எல்லாருமே ஒரு டைம் சொன்னா அந்த டைமுக்கு வந்து நின்று ஷூட்டிங்கை நடத்தி கொடுத்தாங்க. 500 பேரையும் மெயின்டைன் பண்ற ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகட்டும், ஃபுட் கொடுக்கிற ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், எல்லாருடைய உழைப்பும் சாதாரணமானது கிடையாது. அவுட்டோர்ல 7 மணிக்கு ஷூட்டிங் நடத்தணும்னா 4 மணிக்கு ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்கும் டீ கொடுத்து அவங்களை எழுப்பணும். காஸ்டியூமர் ஆர்டிஸ்டுக்கு ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணி 6 மணிக்குள்ள கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே மேக்கப் மேன் போய் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கணும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கேமரா டிபார்ட்மெண்ட் லைட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கிளாக் மாதிரி அவங்க வேலையை செஞ்சதுனால தான் 7 மணிக்கு கேமரா ஆன் பண்ண முடிஞ்சது. ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் 2000 பேரை வச்சு 60 அடி தேரோட திருவிழா செட்டப் ஷூட் நடந்தப்போ 4வது நாள் பேஞ்ச மழையில ஷூட்டிங் கேன்சல் ஆகி அதே ஃபுல் செட்டப்பை சென்னையில கிரியேட் பண்ணி ஷூட் பண்ணுவது மறக்க முடியாத சம்பவம். 3 வருடங்கள் பல பேர் உழைப்பில பல கோடி செலவுல 2 கொரோனாவை தாண்டி எல்லோரையும் சந்தோஷப்பட வைக்க வரும் படம் தான் 10 தலை. Can we have a big round of applause in the special team? 3 வருட அவங்களுடைய உழைப்பு எல்லாமே சேர்ந்த ஒரு வருடம் தான் இது. Okay, and let us welcome our Oscar Nayagan. ஹிந்தி திரைப்படங்களுக்காக 15 ஃபிலிம்ஃபேர் விருதுகள், தென்னிந்திய திரைப்படங்களுக்காக 17 ஃபிலிம்ஃபேர் விருதுகள், 6 தமிழக அரசு விருதுகள், இன்னும் எண்ணற்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர். இசையால் ரசிகர்கள் 3 தசாப்த காலமாக மக்களின் ஏகோபித்த அன்பையும் பல விருதுகளையும் வென்ற மாபெரும் கலைஞர். 1992 திரைப்படம் மூலம் திரை உலகிற்கு அறிமுகமான ரஹ்மான் 30 வருடங்களுக்கு மேலாக 150க்கும் மேற்பட்ட மெகா ஹிட் ஆல்பங்களை பல மொழிகளில் தந்துள்ளார். அடுத்த 2 வருடங்களில் 15க்கும் மேற்பட்ட படங்களில் இசை கோர்க்க ஒப்பந்தம் ஆகியுள்ளார். A.R. ரஹ்மான் தன் அதீத திறமையால் இந்த உலகையே கவர்ந்திருந்தாலும் அன்பான, பலருக்கும் ஆதரவான, பணிவான, எளிமையான, அமைதியான நல்ல ஒரு பண்பாளர். ஸ்டூடியோ கிரீன் தனது பயணத்தை A.R. ரஹ்மான் இசையில் சிறிது ஒரு காதல் திரைப்படம் மூலம் துவங்கியது.
அவரே எங்கள் 10 தல திரைப்படத்திற்கும் இசையமைப்பது எங்களுக்கு மிக பெருமை அளிக்கிறது.
வெரி மச் சார். ப்ளீஸ் ஒரு 2 minutes உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ வெல்கம் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மியூசிக் அண்ட் வண்டர்ஃபுல் ஆல்பம் தட் யூ கிவன் அஸ். 150 படங்களுக்கு மேலே இசையமைச்ச உங்களுக்கு வந்து இன்னைக்கு தேதிக்கு எந்த மொழியாக இருந்தாலும் ஒரு படம் கம்போஸ் பண்ணணும்னா ஐம் ஷுர் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும்னு. 10 தலை எதனால நீங்கள் கம்போஸ் பண்ண ஒத்துக்கிட்டீங்க? நிறைய விஷயம். ஃபர்ஸ்ட் சரி அப்புறம் டைரக்டர் கிருஷ்ணா ஒரு யூனிக் மியூசிக் பேசுவாங்க. அதாவது ஒரு ஒன் ஆஃப் த பிகஸ்ட் சாங்ஸ் இன் மை கரியர் மும்பை வாங்க அந்த பாட்டு போடும்போது எனக்கு நல்லா இல்லை, இது ரொம்ப சோகமாக இருக்கு. நான் சொன்னேன் இல்லை சார் இது பயங்கர ஹிட்டாக ஒன்று நம்புறேன். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் 2 decades ஆகி இன்னும் கொடிக்கட்டு பெற்றவர். சமீபத்தில் மலேசியன் சிங்கர் ஸோ அவரோட டேஸ்ட், அவரோட பேஷன்ஸ், ட்ரஸ்ட். அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பெரிய மரியாதை அரங்கத்திற்கு அவரை வரவேற்கிறோம். ஒவ்வொரு பாடலா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு ஃபேவரட் சாங் இந்த ஆல்பம் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு ஒரு பாடல், ஒரு மென்மையான பாடல், நினைவிருக்கா இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களையும் மேடைக்கு மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம். A father and son duo especially for us இங்க லைவா. இந்த வெப்சைட் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலா வந்து இங்க போற நிறைய இடத்துல வந்து அடிக்கடி ரஹ்மான் சாரோட ப்ரொஃபைல்ல நம்ம தொடர்ச்சியா வந்து செல்ஃபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். சார், கேன் யூ ப்ளீஸ் டூ திஸ் ஆனர் ஃபார் அஸ்?
தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. நாங்க அடுத்ததாக பார்க்க போற விஷயத்தை பத்தி பேச ஒரு குமரி காலத்துல இந்த ஏஜி ராவண ஆட்சி நடக்குதுன்னு எல்லா பயனுக்கும் தெரியும்ல.
పవర్ కదా ఉంటాడు సింపుల్ வணக்கம். Mic test. Tia sir, to please say a few words. பத்து தலை என்று இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று எனக்கு சொல்லி தந்தது என் மகன் சொல்லி தந்த தாரக மந்திரம். ஒன்று மேடை ஏறக்கூடாது. மேடை ஏறிவிட்டால் என்னுடைய ரசிகரை திருப்திப்படுத்த அப்பாடிங்க உடல்நிலை காரணமாக நான் அங்கே மருத்துவ சிகிச்சை பெற்று வந்ததற்கு பின்னால் நான் எந்த பூஜை வைக்கக்கூடிய இடத்திற்கு செல்வது
சேர்ந்து அவர் கொடுக்கறதுக்கு தயாரா பயங்கர வீராவேசத்தோட இருக்காரு. அண்ட் அவரோட பேச்சை கேட்கறதுக்கும் அவரை இந்த அரங்கத்துல இந்த மேடையில வரவேற்கிறதுக்கும் முன்னாடி அவரோட பயணத்தை பத்தின ஒரு சின்ன ஈர்ப்பு.
மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக சில நேரங்களில் வந்து நமக்கு பிடிக்கலனாலும் சில வேலைகளை செஞ்சுக்கலாம் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் நிறைய நேரம் பேசி உங்களை போர் அடிக்க விரும்பல. பிகாஸ் இதுக்கு முன்னாடி ரமன் சார் பேசணும், எஸ்டிஆர் பேசணும். ஸோ இன்னும் எல்லாருமே அதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்கன்ட்டு. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வெல்கம். நான் சில பேர் வந்து ஆக்சுவலாக முதல்ல கூப்பிட மறந்துட்டாங்க. ஸோ ஐ ஹவ் டு ஆனர் ஆல் த டெக்னீஷியன்ஸ். ஐ கான்ட் இன்வைட் அஜய் ராஜ் கோரியோகிராஃபர் ஆன் த ஸ்டேஜ் ப்ளீஸ். கொஞ்சம் வாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டாரை டைரக்ட் பண்ணும்போது அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு நாள் செட்ல யார் இங்கே வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, மீடியா நண்பர்கள், ரசிகர் குடும்பங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இவ்வளோ பெரிய மேடையில் நிற்க வச்ச ஸ்டூடியோ கிரீனுக்கும் பென் மூவிஸ்க்கும் நன்றி சொல்கிறேன். மெயினாக ஞானவேல் சார், நேஹா மேம், நலன் ஜெயின் சார் அண்ட் டாக்டர் ஜெயந்திலா சார். கண்டிப்பாக படத்தில் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் மை லைஃப். இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நான் வேண்டிட்டு தான் இருக்கேன். அண்ட் மோஸ்டோ நம்ம டைரக்ஷன் டீமுக்காக தான் மெயின்லி மிஸ்டர் கிருஷ்ணா சார். அவர் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அண்ட் நிறைய உழைச்சிருக்காரு, நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு என்னை நம்பி இங்கே இந்த ஒரு மற்றும் நான் இங்கே நிற்க என்னுடைய மொத்தமான ரசிகர்களுக்கு வரும்போது ஒரே ஒரு விஷயம் தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அது என்னன்னா, இன்னைக்கு நான் அழக்கூடாது. அது ஒண்ணுதான் அது ஒண்ணுதான் என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. ஏன்னா என்ன பிரச்சனை என்னன்னா, நம்ம எமோஷனல். அது தானாவே நம்ம சின்னதா படத்துல ஒரு சின்ன சென்டிமெண்ட் சீன் வந்தா கூட நான் அழுதுருவேன். ஏன்னா இவ்வளோ நாள் அந்த கஷ்டத்தை எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நீங்க எனக்காக அந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கியாச்சு. இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க சிரிக்கணும். ஸோ அந்த சோக சீன்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே சந்தோஷமான சீனுக்கு வருவோம். முதல்ல எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, இதே நேரு ஸ்டேடியத்துக்கு நான் என்ன நேசிக்கிற என்னோட ரத்தங்களை பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப 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 நன்றி. எல்லாரும் எல்லா ஊர்ல இருந்தும் வந்திருக்கீங்க.
ஸோ நீங்கள் எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப நன்றி. இந்த படம் 10 தலை. இது வந்து ஞானவேல் ராஜா அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சார் நடித்த படம். சிவானா வந்து அவர் வந்து ஒரு பெரிய லெஜண்ட் கன்னடத்தில் வந்து இஸ் அ கிரேட் சூப்பர் ஸ்டார். அவர் நடித்த கேரக்டரில் வந்து கண்டிப்பாக நான் வந்து நடிக்க முடியாது. அவர் ஒரு துளி கூட என்னால் அவரை வந்து மேட்ச் பண்ணவே முடியாது. அவர் நடித்ததுக்கு அவர் எப்படி நம்மளுக்கு இங்கே சூப்பர் ஸ்டார் இருக்காரோ அந்த மாதிரி சிவானா அங்கே இருக்காரு. ஸோ நம்ம எப்படி அந்த மாதிரி ஒரு ரோலில் போய் நடிக்க முடியும்னா அப்படி ஒரு பையனை பார்த்ததே கிடையாது. அண்ட் இந்த படம் எனக்கு வெற்றி கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். 100% அது நடக்கும். அதில் நான் இறைவன் நினைக்கிறேன். ஞானவேல் சார் என்னன்னா அதே கஷ்டப்பட்டு சரி பண்ணி வந்திருக்கேன். சரி என்னடா பண்ணுறது, இவர் வேறு வெயிட் போடணுன்றாரு. இப்போதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட் கம்மி பண்ணோம். உடனே நான் கிருஷ்ணா கிட்ட சொன்னேன், கிருஷ்ணா இந்த பாருங்க இனிமேலாம் என்னால் வெயிட் எல்லாம் போட முடியாது. நான் சாப்பிட்றதே 2 வேளை தான், அதுவும் ஒரு வேளை தான் சாப்பாடு கிடைக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுங்க. நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகி நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இந்த பேக்கில் சேருக்கு பின்னாடி கை வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவோட ஃப்ரண்ட் ஏன் நாங்கள் காட்டலன்னா ஸ்கூல் பையன் வந்து சேரில் உட்காந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. நானே பார்த்துட்டு என்னடா இது சுத்தமாக மேட்ச் ஆகாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மைண்டில் தோணுச்சு. என்னன்னா அவ்வளோ வெயிட் 108 கிலோ இருக்கும்போதும் நீ உன்னால் இது தாண்டி உன்னால் பண்ணி அதை குறைக்க முடிஞ்ச உன்னால் இந்த படத்துக்கு நீ திருப்பி வந்திருக்க. இப்போ உன் ரசிகர்கள்லாம் உன்னை பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உன்னால் ஒரு வெயிட்டை போட்டு திருப்பி குறைக்க முடியாதா? ஓகே கிருஷ்ணா நான் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த படத்துக்கு வெயிட்டை போட்டேன். அந்த வெள்ளை தாடியை வச்சு அந்த கொஞ்சம் வெயிட் போட்டு அதை மெயின்டைன் ஒரு அந்த கேரக்டருக்கு. ஏன்னா இந்த கேரக்டர் வந்து என்னுடைய வயசுக்கும் இது வந்து கொஞ்சம் ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டராக இருக்குது. அதனால நான் சொன்ன மாதிரி சிவானா மாதிரி என்னால் பண்ண முடியாது. பட் நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ, நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை இந்த படத்தில் நீங்கள் எல்லாரும் ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். ஞானவேல் ராஜா டார்லிங் கூப்பிடுவார். பட் என்னன்னா எனக்கு எப்படி ஒரு ஃபேஸ் நான் வந்து கோத்ரூ பண்ணணும், அந்த மாதிரி அவருக்கும் சில விஷயங்கள்லாம் வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாரு. பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா இன்னைக்கு தோணாது, பிரச்சனை இல்லை. பட் ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய ஆக்டர்ஸ் நான் யார் தெரியாது விட்டுட்டேன்னா என்னை படிச்சிருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்கீங்க. நடித்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். டிஜே ஃபென்டாஸ்டிக். சில்லுன்னு ஒரு காதல்னு ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது. இந்த கதை கிடையாது, வேற ஒரு கதை. பட் எனக்கு அப்போவே வந்து கிருஷ்ணா மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பாக கிருஷ்ணா வந்து வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அது அப்போ நடக்கலை. பட் இவ்வளோ வருஷம் கழிச்சு அது இப்போ நடந்திருக்கு. அப்போ பண்ணியிருந்தா கூட ஒரு 10 தலை தான் கிடச்சிருக்கோம், இப்போ 10 தலை கிடச்சிருக்கோம். ஸோ அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ நீங்கள் இந்த படம் ஏன்னா அந்த முன்னாடி நர்தன் ஒரு டைரக்டர் அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் சொல்ல விரும்புறது ஒரே ஒன்று தான், தனித்தன்மையை யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளை எல்லாரையுமே வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு சரியில்லைப்பாங்க, இல்லை உங்களோட முடி சரியில்லைப்பாங்க, இல்லை உங்களோட அது சரியில்லை, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம மற்றவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கும், மற்றவங்களுக்காக நம்ம இழந்துக்கிட்டே இருக்கும், மற்றவங்களுக்காக நம்மளுடைய பொய்யான ஒரு முகத்தை வெளில கொண்டு வரும். அதை விட்டுட்டு என்னோட ரசிகர்களுக்கு நான் சொல்றது ஒன்றே ஒன்று தான், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டரை யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. நீங்களா தனித்துவத்தை என்னைக்குமே விட்டுறாதீங்க. அந்த இண்டிவிஜுவாலிட்டியை என்னைக்குமே விட்டுறாதீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் இன்னைக்கு பார்த்ததுல வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். உங்களுக்காக ஒரே ஒரு விஷயம், ஒரு சர்ப்ரைஸ்.